அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு நியூஸ். டாக்டர் ட்ரம்ப் அதை மாற்றி இதை மாற்றி கடைசியில் என்ன சாப்பிடணுங்கிறதே மாற்றிட்டாராமே. உணவு சம்பந்தமான பரிந்துரை ஃபுட் ட்ரையாங்கிளை அப்படியே தலைகீழாக மாற்றிட்டாராமே அப்படிங்கிற நியூஸ் எல்லா பக்கமும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது. அது என்னங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல இந்த ஃபுட் ட்ரையாங்கிளோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துருவோம். முதல்ல இந்த உணவு பரிந்துரை ஃபுட் ட்ரையாங்கிள் வந்து 1970களில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் இந்த நாடுகளில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அமெரிக்கர்கள் வந்து நம்மளும் ஒரு ஃபுட் ட்ரையாங்கிள் பண்ணலாம், இதுக்கான ஆராய்ச்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க வேலையை. அந்த வேலையை எடுத்து பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூயி லைட் அப்படிங்கிற ஒரு டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் அமெரிக்காவில். அவங்க ஒரு லேடி. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து பரிந்துரைகளை அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த பரிந்துரையை வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி, கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் 1990களில் வந்து முதல்ல வந்து இந்த ஃபுட் ட்ரையாங்கிளை வந்து அவங்க கொடுத்தாங்க. இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அம்மா பரிந்துரை பண்ண விஷயத்தில் இந்த முக்கோணத்தில் மேலே கூர்மையாக இருக்கிற பகுதியில் இந்த சுகரு, ஆயிலு, அதே போல் ரீஃபைன் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரெட்டு விஷயங்கள், பாஸ்தா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து உள்ள நம்மளோட மீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ரெட் மீட்டு, அப்புறம் சிக்கனு, எக்கு, ஃபிஷ்ஷு, அப்புறம் அந்த பால் பொருட்கள்லேருந்து வர ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் அடுத்த லெவலில் வச்சுருந்தாங்க. கடைசியாக அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஹோல் கிரெயின்ஸ், நம்மளோட முழு தானியங்கள் அளவாக எடுத்துக்கலாம். அதே போல் இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி நார்ச்சத்துள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவீடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அளவீட்டை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. என்னென்னா, அந்த பிரெட்டு, பாஸ்தாலாம் எடுத்து கீழே நிறைய சாப்பிடணும்னு வச்சுட்டாங்க. அதே போல் இந்த அம்மா ஹோல் கிரெயின்ஸ்னு சொன்னதை நம்ம வடிவேல் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக கிரெயின்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு போட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் பாலிஷ் பண்ண கிரெயின்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டாங்க. இப்போது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த அம்மா இதுக்காக வந்து அவங்க இறந்து போகிற வரைக்கும் 2010 வரைக்கும் இதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னது ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு தப்பான விஷயம். இதனால் பிற்காலத்தில் உடல் பருமன், சர்க்கரை நோய், இந்த மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் அதிகமாக போகுது அப்படின்னு. ஆனால் அதை யாருமே கேட்கல. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதாவும் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த தானியங்கள் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் சேல்ஸ் ஆகாமல் போயிடும், அது வந்து பற்றாக்குறை நிலைமைக்கு மற்ற உணவு விஷயங்கள்லாம் மாறிடும், அதனால் வந்து இப்படி வைக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து இதை மாற்றிட்டாங்க, இண்டஸ்ட்ரிக்கு ஃபேவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு தனி கதை. ஸோ கிட்டத்தட்ட 1992லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் உலகம் பூரா யாரை ஃபாலோ பண்ணுறோம்? அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அமெரிக்காக்காரன் என்ன சொன்னானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பித்தது இந்த ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கப்புறம். 1970-80 நம்ம நாடு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? உணவுக்கே பஞ்சம்னு சொல்லி கஷ்டப்பட்டுருந்தோம். அப்போ போய் நம்மளாம் ஆராய்ச்சிலாம் பண்ணுவோமா? நமக்கு உணவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருந்தோம். அப்போ நம்மளும் இதை பற்றி பெருசாக சிந்திக்கிற ஒரு நிலையில் இல்லை. மற்ற நாடுகளும் பல நாடுகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ண பிறகு புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது வந்து இந்த மாவுச்சத்து ஏற்படுத்துகிற டேமேஜ் தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த புரதச்சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் பெருசாக நம்மளை வந்து டேமேஜ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை சொன்னதுனால ட்ரம்ப் என்ன பண்ணார், அப்படியே திருப்பி போட்டார். அதாவது வந்து இப்போ இருக்கிற புது ஃபுட் ட்ரையாங்கிள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவு சத்தை முக்கோணத்தோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூர்மையான பகுதி, குறைவான பகுதி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே மாவுச்சத்து தான் ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய்கறிகள், பழங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அதிகப்படியாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். பொதுவாக இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்க ப்ரோட்டீன் பழைய ட்ரையாங்கிள் என்னென்னா 0.8 கிராம்ஸ் பர் கேஜி. இப்போ அதை அப்படியே டபுள் ஆக்குங்க, 1.6 கிராம் பர் கிலோகிராம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 100 கிராம் வரைக்கும் புரதச்சத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, ரெட் மீட் எடுத்துக்கலாம், இல்லை லீன் மீட் எடுத்துக்கலாம், அதே போல் மில்க் ப்ரோட்டீன் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அங்கே இருக்க எதிர்கட்சிகள்லாம் வந்து ட்ரம்ப் வந்து இது வந்து மீட் இண்டஸ்ட்ரியை வந்து வளர்க்குறதுக்காண்டி, இல்லை அவங்க லாபம் ஈட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி ரெட் மீட் நிறையா சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, ஏன்னா இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம், அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்ன, இன்றைக்கி உலகம் பூரா அக்செப்ட் பண்ண விஷயம் என்னென்னா, மாவுச்சத்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதுலேயும் வந்து என்னதுங்க, ரீஃபைன் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய இந்த பிரெட்டு, பாஸ்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட பாலிஷ் பண்ண அரிசியும் தான், மைதாவும் தான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதை சுத்தமாக தவிர்க்க வேண்டும், இல்லைனா மிக 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 குறைவாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, புரதசத்தோட அளவு நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கோம். இது பத்தாது. ஏன்னா புரதசத்துக்கு பல வேலைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான வேலை நம்ம உடலை வந்து வலுவாக வச்சுக்கிறதுக்குரிய மசில்ஸ். ரெண்டாவது, நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மைக்கு தேவையான தாது சத்துக்கள். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட பலவிதமான ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு, நம்ம உடலோட செயல்பாடு சரியாக இருக்கிறதுக்கும் இந்த புரதசத்து அப்படிங்கிறது தேவை. இதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த புரதசத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை வந்து நிச்சயமாக நம்ம உணவுகளை சேர்த்துக்கணும். அது வந்து நம்ம வயிறு ஃபில்லிங்க்கும், அதே போல் நம்மளோட ஜிஐ சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த செரிமானம் செய்யக்கூடிய உறுப்புகளுக்கு ரொம்ப அவசியமான, பெருகுடலுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் இந்த நார்ச்சத்து. ஏன்னா மோஷன் ப்ராப்ளத்திலிருந்து, சாதாரண மோஷன் ப்ராப்ளத்துலேருந்து கேன்சரை தவிர்க்கிற வரைக்கும் இந்த நார்ச்சத்துகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் நம்ம ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளோட சமுதாயம் தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மாற்றத்தை நம் கொண்டு வர வேண்டும். இது அமெரிக்கா சொன்னாங்க, ஆப்பிரிக்கா சொன்னாங்க, அண்டார்டிகா சொன்னாங்க, இந்த கதையே வேண்டாம். நமக்கு தேவை நம்ம ஆரோக்கியம். நம்ம வீட்டில் ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா எந்த கவர்மெண்ட்டும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நம்மளாக தான் செலவு பண்ணணும், நம்மளாக தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம மாற்றிக்குவோம். இன்னையிலேருந்து தயவு செஞ்சு இந்த பாலிஷ் பண்ண தானியங்களை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். முழு தானிய உணவுகளுக்கு மாறுங்க. ரெண்டாவது, முழு தானியமாக இருந்தால் கூட அளவாக தான் எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்க கூடாது. மூணாவது, புரதசத்தை எவ்வளவு தூரம் உங்கள் உணவில் அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்துங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து லீன் மீட்டுன்னு சொல்லக்கூடிய சிக்கனு, ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். அதே போல் பால் பொருட்களில் இருக்கிற புரதசத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் காய்கறிகளில் இருக்க புரதசத்தையும் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்குங்க. இப்படி ஒரு உணவு முறைக்கு மாறினா தான் அடுத்த தலைமுறையை வியாதிகள்லேருந்து காப்பாற்ற முடியும். வியாதி வந்த இந்த தலைமுறையை வியாதிகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாமல் காப்பாற்ற முடியும். இந்த உண்மை இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக உலகத்துக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் வந்து மாற்றியிருக்காரு அப்படின்னா அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. சாதாரணமாக இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் மாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டே மாற்றுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புகள், விளைவுகள் ஏற்பட போவதில்லை, ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ நிச்சயமாக நம்ம நாட்டிலையும் இந்த மாற்றங்கள்லாம் வரும். அது வரும்போது வரட்டும். என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நமக்குன்னு சில விஷயங்களை வச்சுக்குவோம். உணவியல் மாற்றத்தை நம்ம குடும்பத்தில் கொண்டு வருவோம். வழக்கம் போல் இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம், சாப்பாடு இதையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்காமல் இதையே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் நீங்கள் மாற்ற சொன்னீங்கன்னா பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை யாருக்காவது வந்து நம்ம நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ஆரோக்கிய பதிவோடு சந்திப்போம்.